பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பெயர் அடையாளத்துடன் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது ட்விட்டர் பதிவில், மாணவியை இரக்கமற்ற மனித மிருகம் உடல் ரீதியாக வன்கொடுமை செய்தால் காவல்துறையோ மன ரீதியாக வன்கொடுமை செய்திருக்கிறது என்றும், இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா என்ற ஐயத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பற்ற பகுதிகள் குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பற்ற பகுதிகள் குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி பல்கலைக்கழக வளாகத்தில் எத்தனை சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது, அதில் எத்தனை பழுதாகியுள்ளது, ஏன் அவை பராமரிக்கப்படவில்லை என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். மேலும் எத்தனை நுழைவுவாயிலில் சிசிடிவிகள் வேலை செய்கிறது, எவை வேலை செய்யவில்லை என்பது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் எந்தெந்த பகுதி சுற்றுச்சுவர்கள் சேதமாக இருக்கிறது, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என 4 திசைகளாக பிரிந்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் மேலும் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 21ஆம் தேதி மற்றொரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஞானசேகரன் அவரையும் மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தச் சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மூத்த தலைவர்கள், தொண்டர்களை காவல்துறை கைது செய்திருப்பதற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாக முதல்வர் பொய் உரைப்பதாகவும், குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் நடவடிக்கையில் தாமதம் ஏற்படுவதாகவும் கூறியுள்ளார். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதல்வர் தங்களையும் போலி திராவிட மாடல் ஆட்சியையும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், பாஜகவினரை கைது செய்வதன் மூலம் நடந்த சம்பவங்களை மறைக்க தமிழக அரசு முயற்சி செய்வதாகவும் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி நடைபெற்றதாக கூறி பொதுமக்கள் அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னமராவதி அடுத்த கேசராப்பட்டி கிளை அஞ்சலகத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் பணத்தை சேமித்து வைத்துள்ளனர். அங்கு அஞ்சல் அலுவலராக இருந்த ராஜேஷ் பொதுமக்களின் பணத்தில் சுமார் 40 லட்சம் ரூபாயை கணக்கில் வரவு வைக்காமல் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராஜபாளையம் அடுத்த தொம்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் விருதுநகர் தெற்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு இரவு பணியிருந்த பெண் காவலருக்கு இவர் மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவர் மதுபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட மோகன்ராஜை தற்போது பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஆவடி அருகே பட்டா மாறுதல் பெற லஞ்சம் பெற்ற சார் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த சந்திரனிடம் நிலத்தை அளந்து பெயர் மாற்றி தருவதற்காக நில அளவை பிரிவு சார் ஆய்வாளரான சுமன் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சந்திரன் அளித்த புகாரை தொடர்ந்து அவர்கள் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சுமனின் உதவியாளர் பொன்னையனிடம் சந்திரன் தந்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். பொன்னையனிடம் விசாரணை நடத்தி சுமனையும் கைது செய்து இருவரையும் புழல் சிறையில் அடைத்தனர். அவதூறு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருச்சி ரங்கராஜன் நரசிம்மனுக்கு சொந்த ஜாமீன் வழங்கி சிவகாசி நீதிமன்றம் உத்தரவிட்டது.
மணவாழ மாமுனிகள் மடத்தின் ஜீயர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரங்கராஜன் நரசிம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் அளித்த அவதூறு புகாரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் அவரை கைது செய்து விருதுநகர் மாவட்ட சிறைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர் சிவகாசி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ரங்கராஜன் நரசிம்மனை சொந்த ஜாமீனில் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் புழல் சிறையில் ஒப்படைக்க அழைத்துச் சென்றனர். நெல்லை மாவட்டம் இடிந்தகரை அருகே நாகையை வாக்கிங் கூட்டிச் சென்றதில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 5 பேர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடிந்தகரை அருகே ஜான்சன் என்பவர் தனது விலையுயர்ந்த வளர்ப்பு நாயுடன் கடற்கரையில் வாக்கிங் சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது நண்பர்களுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் நாயை கடற்கரைக்கு கொண்டுவரக்கூடாது என கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இதில் ஜான்சனின் நண்பரான தீபக் கொண்டு வந்த அரிவாளால் மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்களை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையிலிருந்து பெங்களூரு புறப்பட்ட விமானம் 2 மணி நேரம் தாமதமாக சென்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை காமராஜர் உள்நாட்டு முனையத்திலிருந்து பெங்களூருவுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் 107 பயணிகள் 6 விமான ஊழியர்கள் என 113 பேருடன் பறக்க தயாராகி கொண்டிருந்தது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதை கண்டுபிடித்த விமானிகள் இதுகுறித்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த விமான நிலைய அதிகாரிகள் பழுதை சரி செய்தவன் 2 மணி நேரம் தாமதத்திற்கு பின் விமானம் புறப்பட்டுச் சென்றது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஐயா நல்லகண்ணு அவர்களுடன் பழகியதும் அவர் காலத்தில் வாழ்ந்ததும் நமக்கெல்லாம் பெருமையாகும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரு தலைவரின் நூற்றாண்டும் அவர் இயங்கிய கட்சியின் நூற்றாண்டும் ஒரே தேதியில் வருவது அரசியல் அதிசயம் என்றும் ஐயா நல்லகண்ணுவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வாழ்த்துகள் எனவும் தமிமுன் அன்சாரி தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளாக குருமாம்பேட் பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இதனால் அருகாமையில் வசிக்கும் மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படுவதாகவும் குடிநீர் மாசுபடுவதாகவும் கூறி குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் அங்கு வந்த அமைச்சர் சாய் சரவணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.